நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி. திருமருகல் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் குடிசை வீடு எரிந்து சாம்பலானது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற பொதுநல சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் சமூக சேவகர் டாக்டர் என் விஜயராகவன் தலைமையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் பனங்குடி ஊராட்சி ஓடைமேட்டு தெரு சத்தியசீலன் ரஞ்சனி என்பவர் குடிசை வீடு இருசக்கர வாகனத்தில் இருந்து தீ விபத்து ஏற்பட்டு குடிசை வீடு முற்றிலும் எரிந்து நாசமாகிவிட்டது. அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், அரசு ஆவணங்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடைமைகள் அனைத்தும் சாம்பலாகி விட்டது. அவரது மனைவி, 2 குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டு தற்போது ஆதரவின்றி தவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற பொது நலசங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் சமூக சேவகர் டாக்டர் நாகை என் விஜயராகவன் சங்கத்தின் சார்பில் அத்தியாவசிய மளிகை பொருட்கள், காய்கறிகள், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புதிய ஆடைகள், பாத்திரங்கள், நோட்புக், எழுது பொருட்கள் ஆகிய நிவாரண உதவி பொருட்களை சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளருடன் சென்று கொடுத்துள்ளார்கள். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம் என்ற தன்னம்பிக்கை ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் அரசு ஆவணங்கள் அனைத்தும் அரசிடமிருந்து பெற்று தருகிறோம் என்று அவர் உறுதியளித்து வந்துள்ளார். இந்நிகழ்வில் தமிழகம், புதுச்சேரி மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம் நேயர்களே, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள். நன்றி. வணக்கம் நேயர்களே, நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள். நன்றி.